மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிர்தல் எனக்கு கண்ணுக்கு தெரியாம முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. நாளுக்கு நாள் பாக்குறேன். தலைக்கு குளிக்கும் பொழுது குளியல் முடிச்ச உடனே பார்த்தோம்னா பாத்ரூம்ல இவ்வளோ ஹேர் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப குளிக்கும்போது இன்னைக்கு முடி குறைவா கொட்டி இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல திரும்ப ஒரு அடுத்த ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கு. ரூம்ல எல்லாமே நிறைய முடி கொட்டின மாதிரி இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு சீப்பு வச்சு நான் சீவும் பொழுதே ஒரு மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடும். பயந்து பயந்து பார்ப்பேன், சீப்புல எவ்வளவு முடி இருக்கு, இல்ல கீழே ஏதாவது நிறைய கொட்டி இருக்கா. அப்போ எனக்குள்ளேயே ஒரு மன சமாதானம், இல்ல போன வாட்டியை விட இப்போ கொஞ்சம் முடி குறைஞ்சிருக்கு, அப்போ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சமாதானம் வரும்பொழுது திரும்பவும் அடுத்த வாட்டி ரொம்ப முடி கொட்டுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா, மறைமுகமாக நம்மளுடைய உடல் உஷ்ணம், ரொம்ப உடல் உஷ்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஆனா நமக்கு உஷ்ணம் இருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியறது கிடையாது. இப்படி இருக்கும்போது அதிகமான முடி உதிர்தல் இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றேன், ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் உஷ்ணம் குறையாமல் நம்ம எதையுமே ஹேர் ஃபால் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுல உடல் உஷ்ணத்தோடு சேர்ந்து தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? இது ரெண்டுமே முக்கியமான ஒரு ரீசன். நமக்கு தெரியாமலேயே, நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாம விஷயம்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகுதா, இந்த மெடிசின்ஸ் கூட எடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி டயட் நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறோமே தவிர நம்ம உடல்ல ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறோமா, தைராய்டு லெவல் எவ்வளவு ரேஞ்சுக்கு இருக்கு, இல்ல உடல் உஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உஷ்ணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல், கண் எரிச்சலா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதலோடு சேர்த்து பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல், முடி ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வறண்ட மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ வறண்ட மாதிரி முடி இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுனாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. தலைமுடி அதிகமாக உதிருதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த உடல் உஷ்ணத்தை குறைத்து தைராய்டையும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உடல் உஷ்ணம் சொல்லுவாங்க. ரொம்ப கண் எரிச்சலா இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு, சாப்பிட்ட உடனே எனக்கு ஃபுட்டு டைஜஷனே ஆகல அப்படின்னு சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ சாப்பிட்ட உடனே உணவு செரிமானம் ஆகாத ஒரு நிலை இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனத்துல இருக்கணும். சரி, அப்போ உடல் உஷ்ணத்தை நம்ம தணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். அப்போ இது நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள், தலைமுடி உதிராமல் இருக்கவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். வெட்டிவேர் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா உடல் உஷ்ணம் தான். நீர்க்கடுப்பு, நீர் எரிச்சல், சிறுநீரக கற்கள், வயிறு எரிச்சல் இருக்கிறது, அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா வெட்டிவேர் குடிநீரை பயன்படுத்தலாம். இந்த வெட்டிவேர்ன்றது நமக்கே தெரியும், ஒரு நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு வேர். இது ஒரு புல் வகையை சேர்ந்தது. இதுல இருந்து நிறைய எசென்சியல் ஆயிலும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெட்டிவேரை எப்படின்னா, இந்த வெட்டிவேரோட சில மூலிகைகள் சேர்த்துதான் இந்த வெட்டிவேர் குடிநீர் அப்படின்ற மருந்து நமக்கு கிடைக்குது. இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு சொல்றேன். நம்ம வீட்லயே முடிஞ்சாலும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ வெட்டிவேர் அப்படின்னு சொல்றது ஒரு 200 கிராம் நம்ம எடுக்கிறோம்னா மீதி மூலிகைகள் இதுல என்னென்ன சேருது அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்ததாக பார்த்தோம்னா வெட்டிவேரோட ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிடணும். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி இலைகள் நமக்கு தேவைப்படுது. கரிசலாங்கண்ணி இலையுமே நமக்கு உடல் உஷ்ணத்தை குறைத்து முக்கியமாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு சரி செய்து கொடுக்குது. அதற்கு அடுத்தது இதனோட சேரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் தேற்றான் கொட்டை. இது 100 கிராம் அளவுக்கு தேவைப்படும். ஸோ கரிசலாங்கண்ணி 100 கிராம்னா தேற்றான் கொட்டை 100 கிராம் எடுத்து வச்சிடணும். அதனோட சோம்பு தேவை
ஓமம் தேவைப்படுது, நெரிஞ்சில் 100 கிராம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பொடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு கொரகொரப்பான பொடி மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இந்த கஷாயம் டெய்லி காலையில நம்ம குடிக்கணும். உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி இதை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரிதான் உணவு எடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சமா வாரம் ஒரு 3-4 முறையாவது தாம்பூலம் தரிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வைக்கணும். ஏன்னா உடலோட உஷ்ணத்தையும் சாப்பிட்ட உணவால ஏற்படக்கூடிய உஷ்ணத்தையும் நமக்கு குறைக்கக்கூடியது இந்த தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடிந்த அளவு இந்த தாம்பூலத்துல கொஞ்சம் ரோஜா பூ குல்கந்து வைத்து சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இந்த தாம்பூலம் முறைய சாப்பிடலாம். ஆனா சர்க்கரை நோயாளிகள் குல்கந்தை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மாதிரி நம்ம இந்த தாம்பூலத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பொழுது தொடர்ந்து தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாயிட்டு வரும். ஸோ இதனோட சேர்ந்து தைராய்டுனால எனக்கு தலைமுடி ரொம்ப உதிருதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தைராய்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மந்தாரை குடிநீர் பயன்படுது. இந்த மந்தாரை குடிநீரை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பூ கஷாயம் குடிக்கும் பொழுதும் நமக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த உடல் உஷ்ணம், உடல் அதிகமான சூடு, இதை நமக்கு சரி செய்யணும்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த உடல் சூடு தணியறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். அதே மாதிரி உஷ்ணம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலா ஆயில் அப்ளை பண்றோம், ஹேர் பேக் போடுறதுனாலும் இந்த தலைமுடி உதிர்தல் இருக்கும். அப்போ உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹேர் பேக் நம்ம என்ன போடலாம், தலைமுடிக்கு அந்த உஷ்ணத்தையும் மீறி உஷ்ணம் குறைந்து நமக்கு தலைமுடி வளர்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கு நமக்கு வல்லாரை இலை பயன்படுது, திருநீற்று பச்சிலை இலை, மறிக்கொழுந்து இலை, 3 இலைகளையும் நல்லா அரைச்சு தலையில பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து தலைமுடியை நம்ம அலசிட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். அதே சமயம் அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் தலைமுடி உதிர்தலுக்கு என்ன காரணம், முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை பத்தி பார்த்தோம். அதற்கான எளிய சித்த மருத்துவ குறிப்புகளும் நான் கொடுத்திருக்கேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.